இதை போல காரசாரமான முட்டை மசாலா செஞ்சு சூடான சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் முட்டை மசாலா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பழுத்த தக்காளி பொடியை நறுக்கிருக்கேன், 4 பல்லு பூண்டு சேர்த்துடலாம், 10 பீஸ் முந்திரி சேர்த்துக்கலாம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம், அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை நான் 6 முட்டை எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ரவுண்ட் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா, பட்டர் சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம், 3 கிராம்பு, சின்னதா ஒரு பட்டை, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஸ்டார் பூ ஒரு அரை பீஸ், 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கேன். பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம், லைட்டா வதக்கி விட்டுருங்க. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி கொத்தமல்லி பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கப்பால நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி அதிகமா இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த டைம்ல உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடுங்க. பாருங்கம்மா, 2 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இந்த பதத்துல தான் இருக்கணும். கொஞ்சமா வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமா கஸ்தூரி மெத்தி, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும். பாருங்கம்மா, 1 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே திருப்பி விடுங்க. அவ்வளவுதான்மா, ரொம்பவே நல்ல டேஸ்டான முட்டை மசாலா ரெடி.